வெல்கம் டூ கிருஷ்ணா லைக் சேனல். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா என்கிட்ட சில பேர் கேட்டுட்டு இருந்த லிப்ஸ் டார்க்கா இருக்கு ப்ரோ. ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்னைக்கு எந்த கிரீம பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ் லைட் பிக்மெண்டேஷன் கிரீம பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம பண்ண போறோம். அண்ட் இதனுடைய இன்கிரீடியன்ட் என்ன? இது யார் யூஸ் பண்ணலாம்? இது எப்படி யூஸ் பண்ணணும்? அண்ட் இது யூஸ் பண்ணா ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காதா? அண்ட் இதில ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமாங்கிறதையும் நாம இது ஒரு ஃபுல் டீட்டெயிலாவே நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. இந்த லிப்ஸ் லைட் கிரீம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லிப்ஸ்ல இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன் போகுங்கிறதுக்கு தான் இந்த கிரீம வந்து நெறைய பேர் இப்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த லிப்ஸ் லைட் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். அண்ட் இதில இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கனாலே நெறைய இன்கிரீடியன்ட் இருக்கு. இதில நேச்சுரலாவும் சில இன்கிரீடியன்ட்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ், ரோஸ், மல்பெர்ரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதே மாரி கிளிசரின் இருக்கு, சாந்தம் கம், இன்னும் சொல்லப்போனா நியாசினமைட், கோஜிக் ஆசிட் இருக்கு. ஸோ இப்படி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் தாங்க இந்த கிரீம்ல இருக்கு. அண்ட் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போத் கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸுமே யூஸ் பண்ணலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ரீசனையும் நான் சொல்றேன். 90ஸா இருக்கட்டும், 90ஸ்லயோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய கிரிக்கெட்லயோ நம்ம பார்த்துருப்போம். கிரவுண்ட்ல ஃபீல்டிங் பண்றவங்க எல்லாம் அவங்களுடைய லிப்ஸ பார்த்தோம்னா, ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ நமக்கு என்னன்னே ஃபர்ஸ்ட்டு தெரியாது. ஆனா, இப்ப தான் நமக்கு ஓரளவுக்கு அது தெரியுது. அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப் கிரீம வந்து அவங்க அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் விளையாடுறனால அவங்களுடைய லிப்ஸ் வந்து டேன் ஆகாம இருக்கிறதுக்கு தான். அதே மாரி தாங்க. ஸோ இந்த கிரீம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஒயிட்டா தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து கிரீம் தான். ஸோ ஜெல் பேஸ்டு கிடையாது. அதனால இது அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். அதனால தான் அவங்க நைட் அப்ளை பண்ணிட்டு படுக்க சொல்றேன். இது வந்து ஓவர் நைட் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இப்ப நைட்டு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அடுத்த நாள் காலையில வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. அதனால நீங்க தாராளமா நீங்க நம்பி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து சில யூடியூப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணா 7 டேஸ்ல ரிசல்ட் கிடைச்சிரும். அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. எவ்வளோ பெரிய பிக்மெண்டேஷனா இருந்தாலும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு லைட்டா தான் இருக்கு உங்களுடைய லிப்ஸ்ல பிக்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து ஒரு 10 டூ 15 டேஸஸ் மேலேவே வந்து எடுத்துக்குது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு 3 மாசம் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு ஒரு நாள் கூட நீங்க விட்டுறாதீங்க. நீங்க இப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நான் உண்மையாவே சொல்றேன். இதில பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டாக்டர் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லிப் கிரீம் தான். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிரீமுக்கு வந்து எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் தேவையும் இல்ல. அண்ட் இது வந்து எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இதில நெறைய நேச்சுரலும் இருக்கு. அண்ட் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் காம்பவுண்ட்ஸும் இதில ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க தாராளமா யூஸ் பண்ணிட்டே வரலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க எப்ப வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் அதனால பெருசா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. இந்த லிப்ஸ் லைட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு கிரீம் பேஸ்டு தான் இருக்கும். அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ இதோட கிரீம். அதனால தான் நீங்க இந்த கிரீம நைட் யூஸ் பண்ணணும். ஸோ டே டயத்தில யூஸ் பண்ணிறாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய லிப்ஸ் டார்க்கா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஸ்மோக் பண்ணவே கூடாது. அண்ட் கஃபைன் எடுத்துக்கக் கூடாது. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளட் லெவல செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ரிமைனிங் நீங்க வேற எதோட கம்பேர் பண்ணும்போது, இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 260 கிட்ட தான் வரும். ஸோ அதனாலேயே நெறைய பேரு இது வாங்குறாங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனா நல்லாவே வொர்க் ஆகுது. ஸோ நீங்க தாராளமா நம்பி நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லவ் யூ ஸோ மச். பாய் பாய்.